ஓம் அகத்திய மகரிஷி பெருமானே போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தலை பார்த்திருப்பீங்க. எஸ் என்று எழுத்து கொண்ட நபர் மீனராசியோட வாழ்க்கையில வரப்போ 3 மிகப்பெரிய முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். பொதுவா மீனராசிகளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இவங்களால பல பேர் வாழ்ந்ததும் உண்டு. சில பேரால இவங்க துரோகத்த அனுபவிச்சதும் உண்டு. சில பேர் ஏமாத்துறதுனால வாழ்க்கையே தொலைச்சவங்களும் இருக்கீங்க இல்லையா? ஆனா பொதுவா மீனராசிகளுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம்? நிஜமாவே இந்த எஸ் எழுத்து கொண்ட நபரோ, இல்ல யாரோ ஒருத்தர் என் வாழ்க்கையில வர்றதுனால நல்லது நடக்குமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவோ? அப்படின்ற சந்தேக பார்வையில் தான் இப்ப இருப்பீங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க. "அப்ப கடவுள் மாரி வந்து வந்து எனக்கு உதவி செஞ்சாங்கப்பா. கடவுள் மாரி எனக்கு வழிகாட்டுனாங்கப்பான்னு" சொல்லுவாங்க இல்லையா? அது போல தாங்க. கிரக அமைப்புகள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தினாங்க. சில கிரகங்களுடைய நகர்வு உங்களுக்கு அடுத்த 1 வருட காலத்துக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள தரப்போகுது. சொல்லப்போனா, இப்போ ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா என்னங்க? குடும்பம் நல்லா இருக்கணும், பண கஷ்டம் இருக்கக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது, தொழிலோ, இதுல வேலையோ நல்லா இருந்துட்டா போதும். இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பெரிய மாற்றங்கள மீன ராசிக்காரங்க நீங்க அனுபவிக்க போறீங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. மீன ராசிக்காரங்க இப்பவே உங்களுக்கு சுயமா உங்க மேல சந்தேகம் இருக்கு. உண்மையா நான் என்ன கெட்டது எதுனா பண்ணிட்டேனா? இல்ல போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்துட்டேனா? எனக்கு மட்டும் அடுத்தடுத்து யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் என்ன செஞ்சாலும் வெளிலயும் தெரியறதில்ல. நாய் மாரி உழைக்கிறேன், பேய் மாரி உழைக்கிறேன். அதாவது ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாம் போதுடா. ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழுவோம்னு நெனச்சாக்க, வம்படியே இழுத்து புடிச்சு ஏதாவது ஒரு சண்ட போடுறாங்க. நோகடிக்கிறாங்க. இப்படிதான் உங்க மனநிலை இப்போ கடந்த சில மாதங்களாவும் சொல்லலாம். சிலருக்கு வருஷ கணக்காவும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ உன்னுடைய உண்மையான குணம் என்னன்னு தெரியுமா? மத்தவங்க சொல்றப்பதான் உண்மையா நம்ம அப்படிதான் இருக்கோமா? அட போங்க அப்படின்னு கூட தோணும். குருவை ஆதிக்கம் கொண்ட மீன ராசிக்காரங்களே, இவர் அதிபதியே இருக்கிறனால என்னவோ தெரியல, மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குருவுடைய கதை தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு சிலருக்கு ஆன்மீக கதைகள் தெரிஞ்சா கேட்டு பாருங்க. இல்ல ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். குருவ பொறுத்தவரைக்கும் தன் வீட்ட கவனிக்காதவருங்க. ஓகேங்களா? சோ அதனால தான் குரு இருக்கக்கூடிய இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம். சனி பார்க்கக்கூடிய இடம் பால்ன்னு சொல்றது போல, குரு இருக்கக்கூடிய இடத்த கெடுத்துருவாருன்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கான விளக்கத்த நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா, அது ஒரு பெரிய கதை. அது இந்த பதிவுல சொல்ல வேண்டாம். உங்களுக்கான சில விஷயங்கள மட்டும் நம்ம பேசிட்டு போயிடுவோம். சோ உங்களுடைய குணம் என்ன? இரக்க குணம், ஆன்மீக நம்பிக்கை, மத்தவங்களுடைய வலிய புரிஞ்சுக்கணுன்ற தன்மை, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனசு, உதவி செய்யக்கூடிய குணம், உள்ளுணர்வு, கற்பனை திறன், பொறுமை, அன்பு இது எல்லாமே அதிகமா கொண்ட ராசினாக்கா நீங்க தான். சோ இது மத்தவங்க எப்படி பயன்படுத்துறாங்க? அவங்க தேவைக்கு பயன்படுத்துறாங்க. கடவுளே சில நேரங்கள்ல சோதிக்குது. யாராவது 2 வார்த்தை அன்பா பேசினா போதும். அவங்கள முழுசா நம்புறது. யாராவது கஷ்டம்னு வந்துட்டாக்கா, அவங்களுடைய பிரச்சனைய உங்க பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, அதுக்கு சரி கட்டுறதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க செய்த உதவி திரும்ப எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உங்களுடைய குணம். ஆனா, இப்ப நீங்க ஏங்க இவ்ளோ நல்லது பண்ணி அடடா! கடவுள் செதுக்கி இருக்கான்பா! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல குணங்கள வச்சிருந்தும் ஏன் கஷ்டம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். மீன ராசிக்காரருடைய பிரச்சனை பெரும்பாலும் இவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால மட்டும் தாங்க வருது. யார்கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு தெரியறதில்ல. உங்கள மத்தவங்க பயன்படுத்துறாங்கிறது புரியறதில்ல. உங்களுடைய உழைப்புக்குரிய மரியாதை கொடுக்காதவங்க இருக்காங்கிறது புரியறதில்ல. உங்களுடைய நல்ல மனச மத்தவங்க பலவீனமா எடுத்துக்கிட்டு, உங்கள பயன்படுத்துறாங்கிறது புரியறதில்ல. குடும்பத்துல உங்க முன்னிடத்த விரும்பாதவங்க இருக்காங்கிறது தெரியறதில்ல. இதற்கு பதிலா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அன்பு இருக்கட்டும். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கட்டும். எல்லாரையும் வெறுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரையும் தூக்கி அப்படியே தல மேல வச்சுட்டு கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. எல்லார்கிட்டயும் ஏன் உங்க குடும்பமா கூட இருக்கட்டும். குடும்ப ரகசியம், பண விஷயம், தொழில் திட்டம், எதிர்கால முடிவு எல்லாத்தையும் சொல்லிப் புடுறது. அதெல்லாம் மத்தவங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. குடும்பத்துல இருக்கிறவங்க ஏன் கட்டுனவங்க கிட்ட கூட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எல்லை கோடு வச்சு மீன கரெக்ட்டா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க, வெற்றிங்கிறது யாராலயும் அடிச்சுக்க முடியாது, தடுக்க முடியாது. இனி 1 வருட காலத்துக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? முக்கியமான விஷயம் சொல்றேன். கஷ்டப்பட்டுட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு கட்டமைப்ப அடித்தளமா வச்சு கோட்டைய கட்டப் போறீங்க. வாழ்க்கையில மாற்றம் வருது. குருவின் ஆதரவு கிடைக்கிறதுனால அறிவு வளர்ச்சி, நல்ல ஆலோசனை கிடைக்கும், பணவரவு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரும். தொழில விரிவாக்கம் பண்ணுவீங்க. புதிய தொடர்புகள் கிடைக்கும். இது மீன ராசிக்காரங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி நல்லா இருப்பீங்கங்கிறது உறுதி. அதே நேரத்துல சனியுடைய தாக்கமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்த கத்துக் குடுக்குது. ஆனா அவசரப்படாம கட்டுப்பாட்டோட முன்னேறி போனீங்கனாக்க, இந்த அதிர்ஷ்டம் வந்தாலும் நிலைச்சு நிக்கும். இல்ல நான் யாரையும் பார்க்க மாட்டேன். கண்மூடித்தனமா இருப்பேன். எல்லாரையும் நம்புவேன். என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்குவேன் இருந்தீங்கன்னா, சோலி முடிஞ்சுச்சு. இந்த பதிவு உங்க கண்ல படுது அப்டின்னாவே ஒரு எச்சரிக்கை மணின்னு வச்சுக்கோங்க. டங்குன்னு கடவுள் ஒரு மணி டங்குன்னு அடிச்சுட்டாரு தல மேல அப்டின்றது போல. பணம் வரும். செலவ கட்டுப்படுத்தணும். யாரையும் நம்பக்கூடாது. இருக்கிற பணம் தெரியப்படுத்தக்கூடாது. சேமிக்கிறது திட்டமிட்டு சேமிக்கணும். அதுபோல பண விஷயத்துல இனி என்ன தெரியுமா பண்ணணும்? பணம் வருதா? அது பணத்த மட்டும் நினைக்காதீங்க. பணத்த தக்க வச்சுக்கிறதான வழிய தேடுங்க. வருமானம் வந்தது, செலவு வந்துச்சு, அதுக்கு உதவி பண்ணேன். திருப்பும் எனக்கு பண கஷ்டம். இத மட்டும் சொல்லவே கூடாது.
3 முக்கிய விஷயம். 1 சேமிப்பு, தேவையான முதலீடு, தேவையில்லாத கடனு, மத்தவங்களுக்கு வந்து பொறுப்பு ஏத்துக்கிறதெல்லாம் தவிர்க்கனா போதும். யாருக்காகவும் அவசரமா பணம் கொடுக்காதீங்க. கடனா அவசரமா பொறுப்பும் ஏற்காதீங்க. உங்க நல்ல மனச பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதேபோல தொழில், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மீன ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு, வேற துறைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு, உங்க திறமைக்கான அங்கீகாரம், புதிய தொடர்புகள், தொலைதூர வேலை, பயண வாய்ப்பு இது எல்லாத்துலயும் மாற்றம் வருது. தொழில் செய்றவங்களுக்கு குறிப்பா பழைய முறைய மட்டும் கடைபிடிச்சிடாதீங்க. புதிய முயற்சிகள சிந்திங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மனுஷங்கள கூட வச்சுக்கோங்க. வேகம் அதிகமாகும். அதேபோல உறவுகள்ல மிகப்பெரிய பாடம் கத்துக்குவீங்க. உங்களுக்கு எல்லாருமே உறவா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க சாமி. எல்லாரையும் மதிக்கிறது, எல்லாருக்காகவும் நிக்கிறது, எல்லாரோட கஷ்டமும் துணையா போறது, எல்லாரும் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறது, செட்டே ஆகாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக உழைங்க. முதல்ல முக்கியமான உறவே நீங்க தான். அமைதியா இருக்க பழகுங்க. எப்பவுமே கோபத்திலேயே இருக்கீங்க. அது வேணாம். குறைவா பேசுங்க. உங்க வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. மன அமைதிய வச்சுக்கோங்க. உண்மையான உறவுகள் யாரு? பொய்யான உறவுகள் யாரு? அத மட்டும் தெளிவுபடுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நமக்கு கஷ்டங்கள் பாதி குறைஞ்சிரும். அதேபோல குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பேசாம இருந்து கூட பேசி தீர்க்க போறீங்க. பிள்ளைகள் விஷயத்துல அவங்களுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம்னு சொல்லிட்டு அதிகமா கவலைப்படாம வழிகாட்டியே இருங்க. அவங்களே அவங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா கட்டமைச்சுப்பாங்க. நீங்க வந்து கூட நின்னா மட்டும் போதும். சரிங்களா? அன்பு வழிகாட்டுதலும் இருந்தா மட்டும் போதும். அதேபோல மீன ராசிகள் வந்து இன்னும் ஒரு சில விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பலவீனமானவங்க கிடையாது. நீங்க அதிகமா நல்ல மனசு கொண்டவங்க. இதனால சில நேரங்கள்ல கஷ்டப்பட்டீங்க. பல நேரங்கள்ல கஷ்டப்பட்டீங்க. மன்னிச்சுக்கோங்க. சோ அந்த பிரச்சனை சரி கட்டணும். மத்தவங்க ஒரு பிரச்சனை ஓடி போய் உதவி செய்றத கொஞ்சம் கட்டுப்படுத்த வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது வராங்களா? ஒரு அளவோட நின்னுக்குறாங்க இல்லையா? சில நேரங்கள்ல உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடியும் போயிடுறாங்க. சோ அடுத்தவங்கள நம்புறது, குறிப்பா கண்மூடித்தனமா நம்புறது, பண விஷயத்துல நம்புறது, அவங்களுக்கு ஜாமீன் நிக்கிறது, மத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இப்ப நேரங்காலம் உங்களுக்கு சாதகமா மாறி இருக்கு. இத வந்து பயன்படுத்திட்டு முன்னேற பாருங்க. இப்போ எஸ் எழுத்து கொண்ட நபர்ன்னு சொன்னேன். அது மட்டும் கிடையாது. ஆர், கே, எம், வி, பி அதாவது பின்னா என்னன்னா, பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டி. இந்த எழுத்துக்களை கொண்ட நபர்களும் உங்களுக்கு தொடர்புல இருக்காங்க அப்படின்னாக்க, இவங்களால ஒரு சில வாய்ப்பு, ஒரு சில தொடர்பு இதெல்லாம் வரும். முதல்ல வந்து எஸ். இவங்களால எதிர்பாராத உதவி, புதிய வாய்ப்பு, பண தொடர்பு கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல ஆர்ன்னு வந்துச்சுனாக்கா, தொழிலு, வேலை தொடர்பான முன்னேற்றம், முக்கியமான அறிமுகம் கிடைக்கும். கேனாக்கா நீண்ட நாட்களாக நின்னு போன காரியம் மீண்டும் நடந்து முடியும். சக்சஸ் ஆகும். அதேபோல எம்ன்னு வந்துச்சுனாக்கா, குடும்பம், பணம், சொத்து தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். புதிய தொடர்பு அப்படிங்கிறது விய பொறுத்தவரைக்கும் பயணம், புதிய முயற்சி, வழிகாட்டக்கூடிய நபரா வருவாங்க. பிய பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத தகவல, புதிய வாய்ப்ப கொண்டு வரக்கூடிய நபரா இருப்பாங்க. டிய பொறுத்தவரைக்கும் சிரமமான நேரத்துல உங்களுக்கு துணையா நிப்பாங்க. சோ மீன ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து அதிசயமான திருப்புமுனை தரக்கூடிய அமைப்புல இந்த எழுத்துக்கள் வருது. இவங்க குறிப்பா 3 விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமா நிப்பாங்க. 1 பணம், தொழில், வேலை, வாழ்க்கைக்கு தேவையான சில திருப்புமுனைகள குடுப்பாங்க. சோ இவர்களால இன்னும் எந்த மாரியான நல்லது நமக்கு நடக்கும்? இதோட அடுத்த 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு எந்த மாரியான வாய்ப்புகள் வரப்போகுது? எல்லாத்துக்கும் மேல இது நாள் வரைக்கும் நம்பினவங்க ஏமாத்துனாங்க. உறவுக்காரங்க கிட்ட மனக்கசப்பு, பண விஷயத்துல நெருக்கடி, கடன் சுமை அதிகமா இருக்கிறது, தொழில்ல தடை வருது, குடும்பத்துல மனக்குழப்பத்துல இருக்கிறது, இந்த நிலையில மாற்றம் வருதுங்க. இந்த ஒரு சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து சொந்தக்காரரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், வேலையில, தொழில்ல, போன இடத்துல, வந்த இடத்துல பழக்கமான ஆட்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். சோ யாராவது ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. முதல் மாற்றம் பணம் மற்றும் பொருளாதாரம். நீண்ட காலமா உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கவலைகள்ல ஒண்ணு பணம். வருமானம் வந்தாலும் கையில தங்கல. ஒரு கடன அடைச்சா இன்னொரு கடனு. குடும்ப தேவைகள வந்துட்டு கடன் வாங்கி உங்களுடைய ஆசைகள தள்ளி போட்டு எல்லாம் பணமாவே பிரச்சனையாவே வந்துச்சு. சோ இப்போ அந்த அணுகுமுறையில மாற்றம் வருது. உடைய பொருளாதார நிலையில படிப்படியா உயரக்கூடிய நேரம் இது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். தொழில்ல புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை தொடர்பா நல்ல மாற்றம் வரப்போகுது. கூடுதல் வருமானத்திற்கு வழி பொறக்கும். சிலருக்கு வந்து சொத்து, பணம் இது தொடர்பான ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகுது. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கைங்க. பணம் வந்து ஆரம்பிச்ச உடனே எல்லாரையும் நம்பாதீங்க. யாராவது இனிமையா பேசி இங்கிருந்து பணத்த கேட்கறாங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு ஒப்படைக்காதீங்க. யாருக்கும் அவசரம் கடன் கொடுக்க வேணாம். முக்கியமா புரியாத விஷயங்கள்ல முதலீடு பண்ணக்கூடாது. பணம் வருதா? அது வந்து அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது. வந்த பணத்த காப்பாத்த தெரிஞ்சதா மட்டும் தான், அது உண்மையான அதிர்ஷ்டமா உங்களுக்கு வேலை செய்யும். அதேபோல 2வது தொழில், வேலை. மீனராசிகளுக்கு வந்து பலதரமா இருக்கு. அங்கீகாரம் கிடைக்கல. எல்லாரும் உங்கள தவிர்க்கிறாங்க. நீங்க உழைச்சிருந்தாலும், அதனுடைய பெருமை வந்து வேற ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. நீங்க செஞ்ச வேலைய யாரும் கவனிக்க மாட்டாங்க. தொழில் முயற்சி பலன் தராம போயிருக்கும். இப்ப அந்த நிலையில மாற்றம் வருது.
இந்த ஒரு சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்கு வருவாங்கன்னு சொன்னேன். அவங்களால உங்க வாழ்க்கையில சில கதவுகள் தொறக்க போகுது. குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபரு, அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல், அவங்க மூலியமா ஒரு வாய்ப்பு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். வேலை தேடிட்டீங்களா? நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் செய்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர், புதிய தொடர்புகள் கிடைக்கும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வழி தெரியும். இதுவரைக்கும் உங்கள மதிக்காம இருந்தவங்க, இனிமே உங்க திறமைய கண்டு வியக்கக்கூடிய காலகட்டம். 3வது மாற்றம் குடும்பம், உறவுகள், மன நிம்மதி. இது நாள் வரைக்கும் மனசளவுல ரொம்ப ஆழமான காயங்கள நீங்க பார்த்திருக்கீங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, அத மனசுல வச்சுட்டு பல நாள் வந்து யோசிப்பீங்க. நீங்க ஒருத்தர் நம்பியிருப்பீங்க, முழுசா நம்பியிருப்பீங்க, ஏமாத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல அதிகமா பட்டுருப்பீங்க. இனிமே ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. யார் உண்மையானவங்க? யார் உங்கள உண்மையா நேசிக்கிறாங்க? உங்களுடைய வளர்ச்சிய யாரு விரும்புறாங்க? உங்களோட தேவைகளுக்கு யாரு துணை நிக்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். இது வந்து யாரையும் பழி வாங்குறதுக்கான காலம் கிடையாது. மாற்றா யார எவ்வளவு தூரத்துல வைக்கணும்? இது கத்துப்பீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களா இருந்து வந்த மனக்கசப்பு குறைய போகுது. கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகமாகும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல மாற்றம் வரும். நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு குடும்ப சுப நிகழ்ச்சி இப்ப வேகம் எடுக்கும். அதே போல மீன ராசிக்காரங்களே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய இறக்க குணம். ஆனா இதுவரைக்கும் அதையே சில பேர் வந்து பயன்படுத்தி உங்கள ஏமாத்திட்டு இருந்தாங்க. இனிமே உங்களுடைய நல்ல குணத்த மாத்திக்க போறீங்க. நல்ல குணத்த மாத்த போறீங்க. அதாவது குணம் மாறாது. அந்த நல்ல குணத்த எப்படி பயன்படுத்துங்கிறதுக்கு ஒரு வரைமுறை வரப்போகுது. நல்ல மனசோட இருங்க. அதே தெளிவான நேரத்துல எல்லையும் வச்சுக்கோங்க. யாராவது கஷ்டம்னு சொன்னா, உடனே வந்து பணத்த எடுத்து குடுக்கக்கூடாது. யாராவது அழுது பேசினா உடனே நம்பக்கூடாது. யாராவது உங்க மேல வந்து அன்பா இருந்தாங்க அப்படின்னாக்க, உடனே குடும்ப விஷயங்களையும், பண விஷயங்களையும் சொல்லக்கூடாது. அன்பு இருக்கட்டும். ஆனா அது கூடவே அறிவும் இருக்கட்டும். எந்த நேரத்துல எந்த கிரகத்துடைய உதவி உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னா, உங்களுடைய அதிபதி குரு பகவான். குருவுடைய அருள் இருந்தா வாழ்க்கையில முக்கியமான மாற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சனி பகவான் பொறுமை, பொறுப்பு, உழைப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் சோதனை கொடுத்து தான் நல்லது பண்ணுவாரு. சோ, குருவுடைய அருளும், சனி பகவான் தரக்கூடிய பக்குவமும், உங்களுடைய சொந்த முயற்சி இந்த 3த்தையும் சேர்த்துனா மட்டும் தான் வெற்றி நிச்சயம். இதோட இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்களோட, நீங்க ஒரு சில விஷயங்கள செய்யறதுக்கு முன்னாடி, பயன்படுத்த வேண்டிய திசை இருக்கு, போக வேண்டிய கோயில் இருக்கு. ஒரு சில பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. மீன ராசிகளுக்கு முக்கியமான புதிய முயற்சிகள் தொடங்கறதுக்கு முன்னாடி வடகிழக்கு திசைய ஆன்மீக ரீதியா, மனநிலை ரீதியா சிறப்பா பயன்படுத்தலாம். காலைல அந்த திசைய நோக்கி அமைதியா அமர்ந்து உங்க இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு தொடங்கி பாருங்க. முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அமைதிப்படுத்திக்கிட்டு இந்த திசை நோக்கி முடிவெடுங்க. கண்டிப்பா நல்லதா நடக்கும். மீனராசிகளுக்கு வந்து குரு பகவான் அருள் வந்து ரொம்ப முக்கியம். சோ வியாழக்கிழமையில குருவுடைய கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வத்த மறக்காம வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட போயிட்டு வந்தீங்கன்னா, இன்னையில இருந்து சொல்றேன். நீங்க என்னைக்கு போயிட்டு இந்த குலதெய்வத்துக்கு பூஜைகள் பண்ணிட்டு வரீங்களோ உங்களுடைய வழக்கப்படி. அதேபோல அங்க வந்து வரப்போ ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசப்படியில கட்டிக்கோங்க. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன பொட்டலம் மாரி கட்டி, வீட்ல கூடிய எல்லாருமே வந்து உங்களுடைய பர்ஸ்ல, உங்களுடைய ஹேண்ட் பேக்ல இந்த மாரி விஷயங்கள்ல வச்சுக்கோங்க. கல்லாப்பெட்டியில வைங்க. நகை நட்டு வைக்கக்கூடிய இடங்கள்ல வைங்க. அந்த மண்ணு உங்களுக்கு பொண்ண வந்து மேம்படுத்தி குடுக்கும். உங்க நம்பிக்கைய வளர்த்து கொடுக்கும். மன அமைதிய கொடுக்கும். சந்தோஷத்த கொடுக்கும். அதேபோல மீனராசிகள செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன். வியாழக்கிழமையில காலையில மஞ்சள் நிற மலர்களால நீங்க எந்த தெய்வத்த வழிபாடு செஞ்சும் சரி. மஞ்சள் நிற மலர்கள வச்சு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா குருவுடைய கோயிலுக்கு போயிட்டு குரு அப்படின்னா மஞ்சள் நிறமா, அவருக்குமே மஞ்சள் நிற மலர்கள சமர்ப்பணம் பண்றது. ஒரு நாள் உங்க வசதிக்கு ஏற்ப ஏழை எளிய மக்களுக்கு உணவு குடுக்குறது. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்ப நலனுக்காக மனசார வேண்டிக்கிறது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும். அதேபோல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது. ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. உங்க வெற்றிய வந்து எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. புதிய வாய்ப்பு கிடைக்குதா? உடனே எல்லார்ட்டயும் சொல்லக்கூடாது. பணம் வருதா? உடனே வந்துட்டு பெரிய செலவு பண்ணக்கூடாது. புதிய மனுஷங்கள சந்திக்கிறீங்களா? முழுசா நம்பக்கூடாது. முக்கியமான ஆவணங்கள அவசரமா கையெழுத்து போடக்கூடாது. உதவி செய்யுங்க. ஆனா உங்களுடைய எதிர்காலத்த பாதிக்காத அளவுக்கு அளவா செய்யுங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க. மீனராசி சில பேருடைய அறிமுகம், பொருளாதாரத்துல முன்னேற்றம், தொழில், வேலையில உயர்வு, குடும்பம், மன நிம்மதியில மாற்றத்த கொடுத்துரும். குருவ நம்புங்க. குலதெய்வத்த கைவிடாதீங்க. உங்களுடைய உழைப்ப நிறுத்தாதீங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. வாய்ப்பு வந்தா தயங்காம பயன்படுத்திக்கோங்க. இதுவரைக்கும் உங்கள காயப்படுத்தினவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத யோசிக்காம, உங்களுடைய வாழ்க்கையில உயர்வதற்கு என்ன வழி? அத மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில கடைசி அத்தியாயம் கிடையாது. அதற்கு பின்னாடி நெறைய அத்தியாயங்கள எழுத போறோங்க. சோ உங்க வாழ்க்கையில மிக அழகான அத்தியாயம் இப்ப இருக்க போகுது. இறைவன் அருளால உங்க குடும்பத்துல வளமும், நலமும், நிம்மதியும், நல்ல வாய்ப்புகளும் நெறையட்டும். மீனராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது. இது வந்து கையில வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட முன்னேறுங்க. நல்லதே நடக்கும். இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சொல்றேன். 3, 7, 12, 21. குறிப்பா 3ங்கிறது குருவுடைய நம்பரா? இது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள். மஞ்சள், மஞ்சள் கலந்த வெள்ளை, இளஞ்சிவப்பு, இளநீலம். ஓகேங்களா? அதேபோல கோயிலுக்கு போறீங்க, நல்ல காரியம் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா, மஞ்சள் நிறத்த பயன்படுத்தி தொடங்குங்க. மனநிறைவை கொடுக்கும். இதோட மேக்ஸிமம் வந்து மீன ராசிக்காரங்க மஞ்சள் அதிகமா பயன்படுத்துங்க. நெத்தியில வந்து மஞ்சள வந்துட்டு திருநீர் போல பயன்படுத்துங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்த தினமும் 108 முறை சொல்றது
சொல்றதும் சரி, கைகளால எழுதுறதும் சரி நல்லது. அதே போல பரிகாரம் 2 குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அங்க வந்து விளக்கேத்துறது, அர்ச்சனை பண்றது, குடும்பத்துடைய நலனுக்காக பாடுபடுறது, அன்னதானம் பண்றது, உங்களால முடிஞ்ச உதவிகள செய்யறது. உங்களுடைய குடும்பத்துடைய மரபுப்படி குலதெய்வ வழிபாடு முதன்மையா பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போல பரிகாரம் அப்படிங்கிறது தண்ணீர் உணவு தானம். தண்ணீர் தானம் பண்றதும், உணவு தானம் பண்றதும் மீன ராசிகளுக்கு கரும வினைகள குறைக்கிறதுக்கான வழி. கருணை சார்ந்த தர்மங்கள் மிகவும் பொருத்தமானது. வெயில் காலங்கள்ல தண்ணீர் கொடுங்க. பசியோட இருக்கவங்களுக்கு உணவு வாங்கி குடுங்க. இல்ல நான் இன்னைக்கு தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. உங்க கண்ணுல வந்துட்டு எந்நேரத்துக்கு ஒருத்தர் வந்து பசியால வாடக்கூடிய நபர்கள பார்த்தீங்கனாலும் சரி, முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? தட்சிணாமூர்த்தி சன்னதியில இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்றதும் இன்னும் நல்லது. தட்சிணாமூர்த்திய வணங்கி குரு அருள் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகேவா? இதோட உங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பவே கூடாது. உங்க கஷ்டத்துல உங்க கூட நின்னாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்னைக்கும் கைவிடாதீங்க. உங்க வெற்றிய பார்த்து பொறாமப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒதுக்குங்க. உங்க வெற்றிய பார்த்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூடவே வச்சுக்கோங்க. உங்களுடைய தவறையும், அன்பையும் சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வேணும். பணம் கேட்கிறவங்க, அவசரம் முதலீடு பண்ண சொல்றவங்க, உங்க பேர்ல கடன் வாங்குறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள தொடர்ந்து விசாரிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கோடு கிழிச்சு அந்த பக்கம் நில்லு. இந்த பக்கம் வந்தீன்னா வெட்டிடுவேன்னு சொல்லு. ஓகேவா? அதேபோல மீன ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றம். இதுவரைக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள இந்த கேள்வி என்ன? எப்ப என் வாழ்க்கை மாறும்? அதேபோல இனி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. வாய்ப்பு வர்றப்போ அத நான் சரியா பயன்படுத்துனேனா? அது உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்க வெற்றிய தீர்மானிக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல வாய்ப்பு வந்துச்சுனாக்க, பயந்து பின்வாங்காம, யாராவது என்ன சொன்னாலும் பரவால்ல. கண்மூடித்தனமா முடிவு எடுக்காம, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, உங்க அறிவு என்ன சொல்லுது, உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுது, இந்த 3யும் சேர்த்து முடிவு எடுத்தா, இதுவரைக்கும் நீங்க செய்த உதவி வீணாகாது. நீங்க அனுபவித்த கஷ்டங்களும் உங்களுக்கு வந்து பலன் தராம போகாது. உங்கள்ல யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க புரிதல் வந்துரும். நல்ல மனச என்னைக்கும் இழக்காதீங்க. நல்ல மனசோட உங்களால முடிஞ்ச உதவிகள பண்ணிக்கிட்டு, வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. குரு அருள், குலதெய்வ அருள், உங்களுடைய உழைப்பு. இந்த 3ம் சேர்ந்து நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்ல பாதைக்கு மாறிடும். அதேபோல நீங்க தினமும் சொல்ல வேண்டியது, என் வாழ்க்கையில நல்லது நடக்க இறைவன் அருள் துணையா இருக்கட்டும். எனக்கு சரியான மனுஷங்கள, சரியான வாய்ப்புகளையும் சரியான நேரத்துல காட்டுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடந்த காலத்த நினைச்சு அழவும் கூடாது. இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள தவற விடவும் கூடாது. குரு அருள் உங்களோட இருக்கட்டும். குலதெய்வ அருளும் உங்களை காக்கட்டும். வாழ்க்கையில வளமும், நலமும், மன நிம்மதியும் நிறையட்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.